ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு ஒரு ஃபங்க்ஷனுக்காக சேலத்துக்கு முன்னாடி மஞ்சவாடி, ஏற்காடுக்கு முன்னாடி அந்த ஊர் கிளம்புனோம். ஜாலியாக இருந்தது. காரில் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் போனோம். போகும்போதே ஒரே ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிட்லாம் சொல்லிவிட்டு டைம் ஆகிடுச்சி. ஸோ அதனால் நாங்கள் லன்ச்சு இது பண்ணோம். ஒரு ஹோட்டலுக்கு போனோம். நல்ல ஒரு ஹோட்டல், நல்லா பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, எறா இதெல்லாம் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அந்த ஹோட்டலில் ஜூனியர் குப்பன் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். நல்லா எறா ஒரு கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்தது ஹோட்டலில். அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பவும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் குரங்குங்கள்லாம் நல்லா இருந்தது. பாவம், அதுங்களாம் பசியோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுயா. சரி, நாங்கள் வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லிவிட்டு முறுக்கு அது கையில் அதுவே ஓடி வந்துடுச்சு. வாங்கி என் கையிலேருந்து அதுவே பிடுங்கி எடுத்து போய் தனியாக வேறு வச்சு சாப்பிட்டுது. நல்லா இருந்தது. எல்லா குரங்குங்களும் ஒன்றா சேர்ந்துச்சு. அதில் ஒரு பாவம் ஒரு குரங்கு சின்ன குட்டி அதோட குழந்தையோட வந்துச்சு. சரி, அதுக்கும் சாப்பாடு போடலான்னு பார்த்தா பயந்து எல்லாமே அது கூட ஒன்றா சேர்ந்து அதுக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. அது பாவமாக உட்காந்துட்டு இருந்தது. அது மடியில் பாருங்கள், குட்டி குரங்கு ஒன்று இருக்கும். அது அப்புறம் அதையும் பார்த்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஊர் பாருங்களேன், மலைக்கு கீழே அந்த ஊர் மஞ்சவாடின்னு ஒரு கிராமம். அது ஒரு பேய் படத்தில் கூட அந்த நேம் வந்திருக்குனாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஊர். போனோம், ட்ராவல் போயிட்டு இருந்து நல்ல கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த ஊர் பாருங்கள், அந்த ஊர் உள்ளே போகிறதுக்கே வழியே இவ்வளோ தான். ஆனால் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அது தோட்டம். அந்த தோட்டத்துக்கு வழி பாருங்கள் எப்படி. திரும்ப அந்த இடத்துலையும் நிறைய குரங்குங்களாம் இருந்துச்சு. போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தோட்டம்னு சொல்கிறது, பெரிய இடமா இருந்துச்சு பார்க்கவே. அது போகிற வழி ஃபுல்லாக மங்கீஸ் தான், நிறைய குரங்குங்க தான். நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸ் நிறைய அதுங்களுக்கு தான் போட்டோமே. சரி, சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஊர் உள்ளே போகும்போதே பாருங்கள், வழியே ஏதோ ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு பேய் படம். அதில் நிறைய அந்த தோப்பில் பாருங்கள், நார்த்தங்காய், ஊறுக்காய், தென்னை மரம், அப்புறம் கொய்யா மரம் தான் நிறைய. கொய்யா மரம், தென்னை மரம் நிறைய, மாங்காய் மரம் நிறைய, மாம்பழ சீசன்லாம் நிறைய மாம்பழம், வாழைத்தோப்பு, ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம் அந்த ஊரில் செமையாக இருந்துச்சு. அதை நாங்கள் பறித்து அதை எடுத்து சாப்பிட்டேன் நான் அந்த பழத்தை. இப்போ பாருங்கள், அந்த கொய்யா மரத்துலலாம் பாருங்கள், அந்த தோட்டம் எவ்வளோ கண்ணுக்கு எட்டுற மட்டும் அவங்களோட லேண்டு தான் அது. நல்லா இருந்தது. பார்க்கவே பயமாக மயில் நிறைய அந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ உள்ளே போக அது நிறைய வெளியேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் நாங்கள் அந்த மாதிரி அதில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. கார் அது உள்ளே போகல. இது பாருங்கள், 100 வருஷத்து மரம். அது ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை அறுத்தாங்க. அது 100 வருஷமாக அந்த மரம் இருந்தது. அவங்க வீட்டுக்கு போனாங்க. செம்பருத்தி செடி, லைட் ரோஸ், பிங்க் கலரில் நல்லா ரோஸ், அந்த செம்பருத்தி செடி. அது ஃபேமிலியே செம்மையாக எங்களை வரவேற்றாங்க. நல்லா இருந்தது பார்க்குறது. ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி, எப்படி நம்ம ஃபேமிலி மாதிரியே அவங்க எங்களை நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அங்கே போகிறதுக்கு செடி கொடிலாம் பார்த்தா ஆசையாக அந்த வீடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த வீடு கட்டி வச்சுருந்தாங்க. தோட்டத்துக்கு சுற்றி வேறு செடி நிறைய, இந்த பிங்க் கலர் செம்பருத்தி, ரெட் கலர் செம்பருத்தி, ஒயிட் கலரில் ஒரு பூவு. அப்புறம் அவங்க நைட்டு டின்னர்னு சொல்லிட்டு பேச்சுலர், அந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம்ன்றனால பேச்சுலர், வெறும் வெஜிடேரியன் தான், நான்வெஜ்லாம் கிடையாது. சும்மா பசங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு அவங்களே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. நல்லா இருந்தது. பசங்க எல்லாம் பண்ணது. நானும் கொஞ்சம் சின்ன ஹெல்ப் கூட பண்ணேன். அதில் பழைய காலத்து மிட்டாய்ங்களாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன ஒரு வசதி ரிச்னஸ் இருந்தாக்குன்னா அவங்க சிம்பிளாக அவங்க கவனிப்பு. நம்ம சிட்டிலலாம் என்னங்க பண்ணுறாங்க பார்க்குறாங்க. ஆனால் கிராமம் கிடையாது. அவங்க ஃபுல்லாக சென்னையில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வாரத்துக்கு 1 நாள் தான் அந்த மாதிரி போவாங்களாம், 2 நாள் அந்த மாதிரி போவாங்க. அங்கே ப்ளைன் காஃபி, அதுவும் நர்சஸ் காஃபியில் ஃபில்டர் காஃபி செம்ம டேஸ்ட்டு. அது வீடு பாருங்களேன், அவங்களோட வீடு இவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே இன்னும் போக அவங்க வீடு செம்மையாக இருந்துச்சு. வீட்டு உள்ளெல்லாம் நல்லா கிளைமேட் வேறு. நாங்கள் போகும்போது லைட்ஸ் ஆறல் வேறு எப்படி இருக்குது பாருங்கள், அந்த க்ளவுடு, அந்த கிளைமேட் பாருங்கள், ரசிக்கிறதுக்கே வேணுங்க. சரியான உண்மையிலே ரொம்ப என்ஜாய்மெண்ட், ரொம்ப ரசித்தோம். அந்த இயற்கையான ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. லைட்ஸ் ஆறல், சில்னஸ்ஸு. நைட்டு 2 மணி ஆகிடுச்சு நாங்கள் தூங்குறதுக்கு. நைட் ஃபுல்லாக அந்த எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு எல்லாம் கும்பலாக மாடியில் போயிட்டு அதை வச்சு சாப்பிட்டோம். எல்லாம் வச்சு எல்லாம் கும்பல் சேர்ந்துட்டு
நல்லா இருந்தது. அந்த வெளியே நான் கொஞ்ச நேரம் வெளியவே உக்காந்துட்டு இருந்தேன், வேடிக்கை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. உள்ளே போவே எனக்கு மனசே இல்லை, அவ்வளோ வெளியே அந்த கிளைமேட்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே அந்த வீடு பாருங்கள், அது சுற்றி எவ்வளோ பெரிய இடம், கண்ணுக்கு எட்டுற தூரம் மட்டும் அது தெரியவே இல்லை, அந்த இடமே தெரியல. போக தோட்டம் அந்த மாதிரி அவங்க வீடு பாருங்க. அப்புறம் அந்த ட்ரீக்கு எல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. நல்லா இப்போ டெக்கரேஷன் எவ்வளோ சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை பார்க்கவே பார்த்தீங்களா அதில் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா இருந்தது. அவங்க பண்ணதெல்லாம் வெளியே வந்து இதுக்குன்னு வந்து இடம், நீட்டுக்காக ஒரு இடம் இருந்துச்சு, அது கிச்சனுக்குன்னே வெளியே வச்சுருக்காங்க அழகாக. அந்த இடத்துல தான் எல்லாமே சமைச்சோம். ஒவ்வொரு டிஷ்ஷும் பாருங்களேன், அது பார்க்கும்போது அது ஏதோ செய்யுதுங்கன்னு நினச்சிட்டு நான் இதெல்லாம் செட் ஆகாது, பார்த்தா அது ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நல்லா சாண்ட்விச் மாதிரி, அப்புறம் பாலில் வந்து மேகி போட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நிறைய டிஷ் பண்ணியிருந்தாங்க. ஒன்றுனா பாருங்கள், சப்பாத்தி அதெல்லாம். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் முடிஞ்சு போச்சு. திரும்பவும் நாங்கள் வந்து காலையில் சேலம் நைட்டு அந்த ஊர் பாருங்கள், வெளியே போகிறதுக்கான வழி பாருங்கள் எவ்வளோ அந்த வழி தான், அவ்வளோதான் அந்த வழி. வெளியே போகிறதுக்கே அந்த ஊர் தோட்டத்துலேருந்து நாங்கள் வீட்டிலேருந்து தோட்டத்தை வெளியே போகிறதுக்கே அவ்வளோ தூரம் பாருங்கள். அந்த வழி சின்ன வழி தான், எவ்வளோ தூரம் பாருங்கள். அதில் கார் வேறு எடுத்துகிட்டு போக முடியலனால நாங்கள் வேறு ஒருத்தவங்களை ஓட்ட சொல்லி, ஏன்னா அது நடுவில் இடிக்க போதும், ட்ரெயின் ஆனவங்க தான் அந்த ரோடு ஓட்ட முடியுன்றதுனால அவங்கக்கிட்ட கொடுத்தோம். கார் மட்டும் ட்ராவல் பாருங்கள், சின்ன ரோடு, மழைலாம் பெஞ்சிச்சின்னா அந்த ஊரில் வந்து நாங்கள் வந்து வண்டி ஓட்டவே முடியாது. அதனால தான் கொஞ்சம் மழை பெஞ்சுதுன்றதுனால அவங்கக்கிட்ட வந்து அந்த வண்டியை கொடுத்து காரை போட்ட வச்சோம். அதான் எவ்வளோ தூரம்லாம் அந்த வழியெலாம் பாருங்கள், வெளியே ஃபுல்லாக அவங்களோட இதுதான் மலை. ஏற்காடு தான், அந்த ஊர் தான் ஏற்காடு. அந்த ஏற்காடு கீழே தான் அவங்களோட தோட்டம், வீடு எல்லாமே. வெளியே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட், செகண்ட் கேட்டு, தேர்ட் கேட்டு, அந்த மாதிரி 3 கேட்டும் அந்த அவ்வளோ பெரிய தோட்டம். உள்ள தோட்டத்துக்குள்ளெல்லாம் போக முடியல, ஒரே சேராக இருந்தது. அதனால் கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம்.